Hi friends, Truth or Dare Chinese drama part 6 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண போயிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் கண்ணு முடிச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன தைரியம், நீங்க இத்தனை நாளா கண்ணு தெரியாதவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணிருப்பேன், ஆனா அப்ப எல்லாமே நீங்க கண்ணு தெரியாத மாதிரி சும்மாவே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் படுக்க கடகடன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால ஹீரோவும் சரி நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் அமைதியாயிடுறாங்க. ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன வேணும், கோல்டு சில்வர் ஜுவல்லரி எது வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்காங்க. இதனால ஹீரோவும் என்ன உனக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சரி அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல நீங்க என்னை எவ்வளவு நாளா ஏமாத்திருப்பீங்க, அதனால இனிமேல் நான் சொல்றதுதான் செய்யணும், நான் உட்காருங்கன்னு சொன்னா உட்காரணும், நான் எந்திரிங்கன்னு சொன்னா எந்திரிக்கணும், நான் தண்ணி குடிங்கன்னு சொன்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் என்னோட ரெக்வஸ்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் லைட்டா யோசிச்சுட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அப்ப சரி நான் இப்பவே போய் உன்னோட மேட் பாடி கார்டு கிட்ட சொல்லி உன்னோட அப்பாவை இங்க வர சொல்றேன், நீதான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போறாரு. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயின் அன்னைக்கு வரைஞ்ச பேப்பரை வேற எடுத்து காமிச்சு என்ன இது அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. இதனால ஹீரோயினும் அட பாவி இந்த மனுஷன் கண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டையும் குடுகுடுன்னு ப்ளீஸ் 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 ஏன்னா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லா சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவும் லார்ட் நக்சரலா எல்ஃபா இருந்த போது ஹீரோயினும் இதே விஷயத்த தான் சொல்லிருப்பாங்க. அதனால ஹீரோவும் மனசுக்குள்ளேயே அப்ப இவ உண்மையை தான் சொல்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட லேடி லிங்கியோ மாதிரி நடிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா, உன கண்டிப்பா ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ப்ளீஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் கூட பண்றேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செமையா கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி சரி நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன், நாளையில இருந்து நீ எவ்வளவு சின்சியரா இருக்கேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. ஆனா ஹீரோயின் இருங்க இருங்க உங்க பெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி ஹீரோக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ டெப்டி செஞ்சாலும் மேடும் வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் கடகடன்னு போய் இருங்க இருங்க நானே ஹீரோக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊட்டி விடுறாங்க. அப்போ ஹீரோ கிட்டையும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இல்ல இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் சரி இருங்க கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ துப்பிடுறாரு, என்ன ரொம்ப சால்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி வேற ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு மேடுக்கு வேற டென்ஷன் ஆயிடுது. அப்போ ஹீரோயினும் கொட்டாய் விட்டுட்டே இருக்காங்க. இதனால டெப்டி ஜெனரலும் நீங்க தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடும் ஹீரோயின் கிட்ட சரி நீங்க எப்பதான் தூங்குனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் தூங்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அவங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் வெளில போங்க நான் ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. இதனால மேடும் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு வெளில போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ப்ளீஸ் நான் இங்க இருந்து கிளம்பிட்டா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இல்ல இல்ல நீயும் லேடி லிங்கியோ மாதிரியே நடி அப்பதான் எனக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில ஹீரோ மறைக்கிறத பார்த்துட்டு சரி சரி நான் அப்படியே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நான் உன்னோட வாய் பேச்சையெல்லாம் நம்ப மாட்டேன், ஒழுங்கா எனக்கு பத்திரத்துல சைன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோ பிளைண்டுங்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஹீரோயினும் மாறி இங்க வந்துட்டாங்கிற விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் சரிவா நம்ம வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் நீங்க சாப்பிட்டா மட்டும் போதுமா நான் சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சரி வாங்க எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் எனக்கு பண்ணணும் அப்பதான் எல்லாமே கம்ஃபர்டபிளா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி இது கொஞ்சம் ஹார்ட்டா இருக்க மாதிரி தெரியுது அதனால நான் ஊதியே ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பாடி கார்டும் மேடும் வந்து ஹீரோயினை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. உண்மையை சொல்லு நேத்து நைட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் நீங்க ஒழுங்காவே திங்க் பண்ண மாட்டீங்களா, எல்லாமே தப்பாதான் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே ஹீரோ பிளைண்ட் இல்லைங்கிற விஷயத்த நம்ம இவகிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் நைட்டு ஃபுல்லா
கேலிகிராஃபி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு நான் ஒழுங்கா எழுத மாட்டேன்னு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் நான் எழுதி பழகிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் அமைதியே ஆகுறாங்க. ஹீரோயினும் நான் என்ன பண்ணாலும் நீங்க 2 பேரும் நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாடி கார்டு கிட்டயும் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் நானும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா இன்னுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவையும் லேடி லிங்கியோவும் தேடி தேடி காசு தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வேற சொல்றான். இதனால ஹீரோயினும் நீங்க எல்லாருமே ராயல் ஃபேமிலியோட மேடு தானே, ஆனா உங்ககிட்ட காசு கூட இல்லையா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால பாடி கார்டும் நான் இந்த இடத்துக்கு புதுசு தானே, இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால என்னால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் சரி லைபான்னு ஒருத்தன் இருப்பான், அவன் இங்கதான் எங்கேயாச்சும் பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு, அவருக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் எங்க இருக்காங்கிற விஷயம் நல்லாவே தெரியும், அதனால அவரை போய் கண்டுபிடிங்க, அப்போ லேடி லிங்கியாவும் எங்க அப்பாவும் எங்க இருக்காருங்கிற விஷயம் ஈஸியா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாடி கார்டும் அந்த லைபாவை தேடி போறாங்க. ஆனா அவன் கரெக்டா ஹீரோயினோட அப்பாவையே பாத்துறாங்க. ஆனா அவர் தான் லைபான்னு நினைச்சிட்டு நீ தானே லைபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவரு செமையா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால ஒழுங்கு மரியாதையா நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாடி கார்டு ஹீரோயினோட பேரை சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. இதனால அந்த பாடி கார்டும் புரிஞ்சுக்கிறான் இவருதான் ஹீரோயினோட அப்பான்னு. பாடி கார்டும் ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோயின் இப்போ சேஃபா தான் இருக்காங்க, என் கூட மெய் பேலஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரு என்னோட பொண்ணு தான் டிரேகன் ஸ்டாக்கெட்ல இருக்கவங்க கடத்திட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சம வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அவனும் ட்ரை பண்றான், ஆனா அவனால பிடிக்க முடியல. அவனும் திரும்ப ஹீரோயின் கிட்ட போய் நான் உன்னோட அப்பாவை பார்த்தேன், அது கண்டிப்பா உன்னோட அப்பாவா தான் இருக்கணும், ஏன்னா அவரே என்ன பார்த்தோன்னு நீ என்ன கடனை வசூல் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அவர்கிட்ட நான் நீ இங்கதான் இருக்கேன்னு சொன்னேன், ஆனா அவரு டிரேகன் ஸ்டாக்கெட்டுக்கு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் அவர் இப்போ நல்லா தானே இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாடி கார்டும் எனக்கு தெரிஞ்ச அவரு ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்காரு, ஏன்னா என்னை விட ஃபாஸ்டா அவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேடும் நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீயும் போய் உன்னோட அப்பாவும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த நாளுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி டிராகன் ஸ்டாக் எடுக்க போயிட்டு இருக்காங்க. அவங்களும் அங்க இருக்க ஒரு கடையில போய் டிராகன் ஸ்டாக் எடுக்க எப்படி போகணும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடைக்காரர் நீ எதுக்காக டிராகன் ஸ்டாக் தேடிட்டு இருக்க, அங்க போனா உயிரோட வர முடியாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே கடையில தான் பயோவும் அவனோட ஆளுங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அது தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் இங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா பயோவோட ஆளுங்க போய் ஹீரோயினோட அப்பா கழுத்துல கத்திய வச்சு இப்போ எதுக்காக நீங்க டிராகன் ஸ்டாக் கிட்ட தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பயோவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட உண்மையை சொல்லுங்க, எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் என்னோட பொண்ணு பெல்லடைட்ட டிராகன் ஸ்டாக்கெட்ல இருக்கவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயோவும் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் கத்திய கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்னோட மாமாவா, சாரி என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினோட அப்பாவும் அப்போ நீதான் பயோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து டிராகன் ஸ்டாக் எடுக்க போயிட்டு இருக்காங்க. பயோவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்க பொண்ணு இந்த ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா லேடி லிங்கியோ உள்ள உட்காந்துட்டு என்னோட அப்பாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா லேடி லிங்கியோ கதவையே திறக்கல. இதனால பயோவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒருவேளை அவ தூங்கிட்டாலோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போயிடுறான். ஹீரோயினோட அப்பாவும் செம சந்தோஷமா ஹீரோயின் தான் இருக்காங்கன்ட்டு கதவை திறந்து பார்த்தா லேடி லிங்கியோ இருக்காங்க. அவருக்கும் செம சர்ப்ரைஸ் ஆயிடுது. அப்போ பயோவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட என்னாச்சு உங்க பொண்ணை உங்களாலேயே ரெகக்னைஸ் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அப்பாவும் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு லேடி லிங்கியோ கிட்ட போய் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லேடி லிங்கியோவும் அப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவா ஹீரோயினோட அப்பா கிட்ட நீங்க என்ன காப்பாத்த வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் தனியா பேசலாம்னு சொல்றாங்க. இதனால லேடி லிங்கியோவும் பயோ கிட்ட நான் என்னோட அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருக்கேன், அதனால நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயோவும் சரி சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் என்னோட மாமனார் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினோட அப்பாவோ லேடி லிங்கியோ கிட்ட நீங்க யாரு, நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லேடி லிங்கியோவும் நான் தான் 9th லார்டோட பொண்ணு லேடி லிங்கியோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அப்பாவும் நீல் டவுன் பண்ணி அவங்களுக்கான ரெஸ்பெக்ட கொடுக்குறாங்க. ஆனா லேடி லிங்கியோ பரவாயில்ல ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பாவும் அப்போ நீங்க மாத்தி இங்க வந்துட்டீங்க, ஹீரோயின் மாத்தி மெய் பேலஸ்க்கு போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லேடி லிங்கியோவும் ஆமா அப்படின்னு
சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினோட அப்பாவும் போச்சு எல்லாம் போச்சு, இந்நேரம் அவளுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்தே ஒருத்தன் என்கிட்ட வந்து என்னோட பொண்ணு மெய் பேலஸ்ல இருக்கேன்னு சொன்னான், அதான் நான் தான் நம்பாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லேடி லிங்கமும் அவன் பார்க்க ரொம்ப ஸ்லிம்மா கொஞ்சம் முடியெல்லாம் வச்சுட்டு கையில கத்தியெல்லாம் வேற வச்சிருந்தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது கண்டிப்பா பாடி கார்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க அவனை திரும்ப பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் சரி நான் இங்க இருந்து போகணும்னா ஃபர்ஸ்ட் மெய் பேலஸ்க்கு போய் உங்களை காப்பாத்துறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் நிஜமாலுமே நீங்க என்னோட பொண்ணு தான் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லேடி லிங்கோவும் ஆமா உங்க பொண்ணு தலைமையில 2 ஜடை போட்டு அது மட்டும் இல்லாம ரொம்ப கியூட்டா இருந்தா, அவ ரொம்ப ஃபாஸ்டா வேற ஓடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அப்பாவும் ஆமா அது கண்டிப்பா என்னோட பொண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மெய் பேலஸ்ல ஒரு மரத்து பக்கத்துல போய் உட்காந்துட்டு அங்க இருக்க பெரிய கல்லை எடுத்து வச்சுட்டு நான் வேற ராக் பிரேக்கிங் அண்ட் செஸ்ட் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சப்போஸ் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப என்னால அதை பண்ண முடியுமான்னு வேற தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் சாப்பிட்டாரான்னு தெரியல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல மத்தவங்கள நம்புறதுல பிரயோஜனம் இல்ல, நாமளே தான் வெளில போய் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா டெப்டி ஜெனரலும் ஹீரோவோட ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியில போக வராரு. ஆனா ஹீரோயின் போய் அவங்கள ஸ்டாப் பண்ணி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டெப்டி ஜெனரலும் ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோவோட ட்ரெஸ் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் நான் தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஹீரோவோட பேரையும் ஹீரோயினோட பேரையும் எழுதுனா ரொம்ப அழகா இருக்கும்ல, ரொமான்டிக்காவும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டெப்டி ஜெனரல் ஹீரோயினை விற்ற மாதிரியே தெரியல. இதனால ஹீரோயினும் நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டெப்டி ஜெனரலோட கையில இருந்து அந்த துணியை புடுங்கிட்டு போயிடுறாங்க. இதனால டெப்டி ஜெனரலும் இந்த ஹீரோயின் எப்படிதான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வெளில போனோன்னா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களும் நேரா அந்த சீட்டாடுற இடத்துக்கு போய் அங்க இருக்கவங்க கிட்ட என்னோட அப்பா வந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களும் நானும் உன்னோட அப்பாவை தான் தேடிட்டு இருக்கேன், ஏன்னா அவரு எனக்கு எவ்வளவு பணம் தரணும், ஒழுங்கா அந்த பணத்தை எல்லாம் நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்கிட்ட எல்லாம் பணம் கிடையாது, சரி நீ அவரை பாத்தீனா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டெப்டி ஜெனரலும் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஈவினிங் ஆயிடுது, இன்னுமே ஹீரோயின் வரல. இதனால அவரும் இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண ஆகாது, நேரா போய் ஹீரோ கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போறாங்க. ஆனா ஹீரோ என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னு கேக்குறாரு. உடனே டெப்டி ஜெனரலும் ஹீரோயின் வெளில போயிட்டாங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் செமைய கோவமாயிடுறாரு. சரி நீ போய் கேட் கிட்ட நில்லு, யாரையுமே உள்ள விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவசரமா வெளில போறாரு. ஹீரோயினும் நைட் நேரத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் சே நம்ம எந்த ஒரு காசையும் எடுக்காம வந்துட்டோம், அது மட்டும் இல்லாம நான் வேற ரொம்ப அழகா இருக்கேன், யாராவது என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு போய் ஒருத்தர் மேல இடிச்சிடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, லார்ட் நேச்சுரல் எல்ஃப் தான். ஆனா ஹீரோயின் அதை கவனிக்காம ப்ளீஸ் 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 நான் ரொம்ப கேவலமா இருக்கேன், என்னெல்லாம் பாத்துறாதீங்க, அது மட்டும் இல்லாம என்கிட்ட எந்த பணமும் இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ நான் தான், ஓவரா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் லார்ட் நேச்சுரல் எல்ஃப் பார்த்தோன்னதான் சமாதானமே ஆகுது. ஹீரோயினும் நான் கூட யாராவது என்ன பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் சரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு தான் வீடு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நீதான் மெய் பேலஸ்ல தங்கியிருக்கல, அங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்ல எனக்கு மேஷிக்குவிங்க பார்த்தாவே சம கோவமா வருது, நான் அவனை போய் பார்க்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் நேச்சுரல் எல்ஃபோட கையை பிடிச்சுக்கிட்டு நான் வேணா உங்க கூட வந்துட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து பறந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சரி, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ யாருக்கு எந்த ப்ராமிஸ் பண்ணாலும் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணது. இதனால ஹீரோயினும் லார்ட் நேச்சுரல் எல்ஃப் கிட்ட ஆனா நான் ஹீரோ கிட்ட அவங்க கூடயே இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் சரி உனக்கு அவன் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நான் போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மேடும் பாடி கார்டும் அங்க இருக்காங்க, இந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னே தெரியாது, சப்போஸ் அவரு அவங்கள ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்காக வச்சும் நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் சரி நான் வேணா உன்னை கொண்டு போய் விட்டான் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் வேணாம் அங்க இருக்கவங்க யாரோ ஒருத்தரை என்ன கூட்டிட்டு வந்து விடுறாங்கன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால ஹீரோயினும் நம்ம வேணான்னு சொன்னா அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் குடுகுடுன்னு திரும்ப மெய் பேலஸ்க்கு போயிடுறாங்க. அவங்க கரெக்டா போறாங்களா இல்லையான்னு சொல்லி லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு தான் இருக்காரு.
மேடும் ஹீரோயினுக்காக கால் கழுவுறதுக்கு வேண்டி தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா டெப்டி ஜெனரல் மேட உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. இதனால மேடும் என்னதான் ஆச்சு, உள்ள யார் தான் இருக்காங்க, ஹீரோயினும் உள்ள தானே இருக்காங்க, நான் ஹீரோயினுக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டெப்டி ஜெனரல் மேட உள்ள விட்டுற மாதிரியே தெரியல. இதனால என்னன்னு வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டெப்டி ஜெனரல் என்னால சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேடும் டெப்டி ஜெனரல் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவரு விட்டுற மாதிரியே தெரியல. ஹீரோவும் வெளியில யாரு அப்படின்னு கேக்குறாங்க. டெப்டி ஜெனரலும் மேடு தான் ஹீரோயினை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் உள்ளவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடும் ஹீரோ கிட்ட நான் ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் வந்தேன், ஹீரோயின் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாரு ஹீரோயின் வந்துட்டா, சப்போஸ் இப்ப மட்டும் நீ வரலினா ஆர்மியை அனுப்பி விட்டோம் நான் தேட சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ஊரும் ரொம்ப பெருசா இருக்கு, அதான் நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மேடு கிட்ட சரி அந்த தண்ணிங்க என்கிட்ட கொடு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா மேடுக்கும் ஹீரோயின் தப்பிச்சு ஓடதான் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சிருது. இதனால அவளும் மறைச்சுக்கிட்டே கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோவும் செம டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே இந்த டைம் அவரு நம்மள என்ன பனிஷ் பண்ணாலும் நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயினும் உங்களுக்கு உடம்புக்குன்னு சரியில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.